கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாக. அடுத்து இன்றைய எபிரேய மொழி கற்றல் வார்த்தையில் எந்த எபிரேய எழுத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோன்னா, இந்த எழுத்துக்கு பேர் லாமெட் என்று பெயர். இந்த லாமெட் எப்படி எழுதுவோன்னு பார்ப்போம். லாமேட்னு பார்ப்போம். இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னா, இப்படி போட்டு இப்படி எழுதணும். இந்த லாமெட் 22 அல்பபெட்லையும் இதுதான் பெரிய எழுத்து லாமெட். இந்த லாமெட்டுக்கு ஒரு 4 அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கணும், இது மெய்ப்பனின் கோல், கற்றுக்கொள், பயிற்சி செய், கற்றுக்கொடு. ஒரு நல்ல மெய்ப்பன்ட்ட என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம், நம்ம ஒரு மெய்ப்பனாக இருக்கிறவங்க எப்பயும் கற்றுக்கொள்ளணும். அந்த கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பயிற்சி செய்யணும். அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பயிற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எபிரேய எழுத்தில் ஹார்ட் ஆஃப் த அல்பபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்ட் ஆஃப் த அல்பபெட் அப்படின்னா இருதயத்துக்கு எபிரேய மொழியில் லெப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்டர் ஹார்ட் ஆஃப் த அல்பபெட் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த லாமெட் தான் இருக்கிறதே பெரிய எழுத்து. லாமெட் மெய்ப்பனின் கோலை குறிக்கிறது. கற்றுக்கொள், பயிற்சி செய், கற்றுக்கொடு என்று 4 வார்த்தை. மெய்ப்பெண் கோல், கற்றுக்கொள், பயிற்சி செய், கற்றுக்கொடு என்று 4 அர்த்தம் இருக்குது. இதோட நம்பர் வேல்யூ 30வது எழுத்து, 30வது நம்பர்.